கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் மேரி ஸ்லேசர். இவருடைய காலம் 1848 முதல் 1915 முடிய. இவருடைய நாடு ஸ்காட்லாந்து, இவருடைய தரிசன பூமி நைஜீரியா. ஆப்பிரிக்கா தேசம் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மாபெரும் மிஷனரியை இழந்து தவித்த சமயம். ஆப்பிரிக்காவிற்கு செல்லவோ ஆட்கள் இல்லை. அர்ப்பணம் செய்தார் மேரி ஸ்லேசர். கால்வார் நதி இன்றைய நைஜீரியா. மனிதர்களாகவே இல்லை. வாழ்க்கைக்கான சட்டம் இல்லை, வாழ்க்கை முறையும் இல்லை. மூட பழக்க வழக்கங்கள் அழிந்து கிடந்தன. மிகவும் பரிதாபம். இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தால் ஒரு தாய். குழந்தைகளின் உடல் ஈரம் காய்வதற்கு முன்னே கொடூரன் ஒருவனின் கை மூர்க்கமாய் பாய்ந்தது. மெல்லிய வாய் திறந்த குழந்தைகள் அழும் முன்னே அவைகளின் தலைகளை துண்டித்து எறிந்தான். சோகத்தின் மேல் சோகம் மீண்டும் தொடர்ந்தது. அழுவதற்கு கூட கண்ணீரற்ற அத்தாய் வீட்டை விட்டு காட்டிற்கு விரட்டப்பட்டாள். தனிமையில் அவள் வேதனைப்பட்டாள். காரணம், இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவை தீய சக்திகள் மூலம் பிறந்தவை என்பது அவர்களின் நம்பிக்கை. என்ன அறியாமை இது! மேரியின் கண்கள் சிவந்தன. யுத்த வீரனை போல் உள்ளத்தில் வீறு கொண்டு இழந்தார். கிறிஸ்துவின் அன்பு அவரை ஊந்தி தள்ளியது. வீடு வீடாய் சென்று உண்மை செய்தியை உறக்கமாய் உரைத்தார். மக்களின் அறிவு கண்களை திறந்தார். இரட்டை குழந்தைகளை காப்பாற்றினார். ஆப்பிரிக்காவின் வெள்ளை ராணி என்று அன்புடன் அழைக்கப்படும் மேரி ஸ்லேசர் இதே நாள் இதே மாதம் 1915 தான் காப்பாற்றிய இரட்டை குழந்தைகள் சூழ்ந்திருக்க இறைவன் பாதம் சரணடைந்தார். பிரியமானவர்களே, அறியாமை என்னும் இருளை அகற்ற முன்வருவீர்களா? மேரி ஸ்லேசர் இவ்விதமாய் சொல்கிறார்: நான் அங்கு போய் அதை நிறுத்தாவிடில் அங்கே அதிக ரத்தம் சிந்தப்பட்டு அநேகர் கொல்லப்படக்கூடும். பிரியமானவர்களே, இன்றும் இந்த உலகத்தில் அறியாமையின் இருள் நிறைந்தே இருக்கிறது. ஆம், கிறிஸ்துவின் அன்பு பூமியின் கொடிகளை தெளிவு பெற செய்கிறது. ஆம், சிந்திக்க வைக்கின்றது. மனிதாபிமானத்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கொண்டு வருகிறது. இன்று நாம் துரிதமாய் செயல்பட வேண்டிய காலம் இது. நாம் வாழ்கின்ற பகுதியிலேயே அறியாமையினாலே அநேகர் துயரமான வாழ்க்கை வாழ்ந்து தன் சரீரத்தையும் மனதையும் வேதனைப்படுத்துகின்ற செயல்களுக்கு தங்களை உட்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மெய்தேவனாம் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை அல்லவா? இன்னும் நாம் ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர். இயேசு கிறிஸ்துவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மனுக்குலத்திற்கு கொடுக்கிறவர். பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியாமல், பாவத்திற்கான பரிகாரம் செய்ய முடியாமல், உண்மையான பரிகாரத்தை விளங்கிக் கொள்ளாமல் போலியான பரிகாரங்களை செய்து அநேகர் விமோசனம் பெறாமல் தங்கள் வாழ்வில் மேலும் மேலும் இருளில் தள்ளப்படுகிறார்கள். இயேசுவின் அன்பு இருதயத்தில் ஈரத்தை கொண்டு வருகிறது, இரக்கத்தை கொண்டு வருகிறது. நம் சொந்த குடும்பத்திலே, நாம் கிறிஸ்துவை ஆராதிக்கிற சபைகளிலே இன்னும் எத்தனை ஜனங்கள் வேதத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் இருளின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்கிற பெயரில் இன்று புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற அநேக மூட நம்பிக்கைக்குள் விழுந்து கிடக்கிறார்கள். நாமும் அதை பார்க்கிறோம், அதில் இணைகிறோம். இது அறியாமை அல்லவா? இவர்களுக்கும் வேதத்தின்
வெளிச்சத்தை தெளிவாக கொடுக்க வேண்டும் அல்லவா? இன்றே சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தை ஜனங்களுக்கு கொடுப்போம், ஜனங்களை சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்துவோம். இன்றே துரிதமாக எழும்புவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், சங்கீதம் 30ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.